ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இது நம்ம பிஸ்மி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு மட்டன் கிரேவி தான் வைக்க போகிறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அன்னாச்சி பூ, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, மிளகு, ஜீரகம், பெருங்காயம், கசகசா இவ்வளவும் நான் எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சம் உரித்த பூண்டும் கொஞ்சம் செத்தி வச்சுருக்கேன். அது இஞ்சி இவ்வளவுமா எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் வெறும் கடாயில் போட்டு வறுத்துக்கோங்க. வெறும் கடாய் தான், எண்ணெய்லாம் ஊற்றலை. வெறும் கடாய் சூடான அப்புறமா இதெல்லாம் போட்டு வறுத்துக்கோங்க. இப்போ சொன்னோம்ல மசாலா ஐட்டம்ஸ், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. மட்டன் கிரேவி ஒரு நாள் கண்டிப்பாக இந்த மாதிரி வச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போது திரும்பி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் காஞ்சதும் அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டுக்கோங்க. அதோட 2 பச்சை மிளகா, பல்லாரி, சின்ன வெங்காயம் இவ்வளோதாங்க. இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கும் போதே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது வெங்காயத்தோட தேவையான அளவு தக்காளியையும் நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம மசாலாவுக்கு தேவையான பொருட்கள்லாம் போட்டு வதக்கணும் இல்லையா, வருத்தம் இல்லை வெறும் சட்டியில். அதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பேஸ்ட்டை இப்போது வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கியிருக்கோம்ல அதோடு சேர்த்துக்கலாம். பாருங்கள், 1/2 கிலோ நல்லா ஆட்டுக்கறி வாங்கி வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அதை அப்படியே இதில் சேர்த்துக்கிறேன். இதோட மல்லித்தூள், மிளகுத்தூள் பொடி, அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் இவ்வளவும் நான் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம போட வேண்டிய மசாலா பொருள் எல்லாமே போட்டாச்சு. தண்ணியே நீங்கள் ஊற்ற வேண்டாம், கறியில் இருக்கிற தண்ணியே வெந்து சூப்பராக வந்துடும். நல்லா விசில் போட்டுக்கோங்க. ஒரு 2-3 விசில் தான், அதுக்கு மேலெலாம் விட வேண்டாம். இது பார்த்திங்களா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மட்டன் வேகாது, அதனால் 5-6 விசில் விடணும் அப்படிலாம் கிடையாது. மட்டன் நல்லாவே வெந்துடும். 2 அதுக்கு மேலே ஒரு 3 தான், அதுக்கு மேலெலாம் நீங்கள் விசில் விட வேண்டாம். கிரேவியுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா. சாதத்தோட கொஞ்சமாக இது போட்டு சாப்பிட்டாலும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்களாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மட்டன் கிரேவி எப்படி உங்களுக்கு வந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் போடுங்க. Thank you for watching.